மக்களே இந்த சைட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட வந்து 2.5 ஏக்கரால இருக்குது. இது வந்து ஒன்றும் வந்து ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து பிளாட்ஸ் வந்து பிரிச்சிருக்காங்க. 800, 1000, 1200, 1800 இது மாதிரி படிப்படியாக வந்து இருக்குது. இந்த சூப்பர் சைட்டில் என்னெல்லாம் அமெண்டிஸ் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்றத ஒரு முறை பார்த்துருவோம். இது வந்து ஒரு கேட்டட் கம்யூனிட்டி பாருங்கள். இது வந்து ப்ரீ லான்ச் இப்போ ரெடி ஆகிட்டு இருக்கு. மிஷின்லாம் போயின்னு இருக்கு. தார் ரோடெலாம் போட்டுருக்காங்க. ரோடு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 30 அடி ரோடு, 24 அடி ரோடு. கிரீஷனுடைய அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா, ஒரு சைட்டை வந்து மக்கள்கிட்ட கொடுக்கும்பொழுது அனைத்து வசதிகளையும் பண்ணி கொடுப்பாங்க. இங்கே வந்து வாட்டர் சோர்ஸ் இருக்கும், இபி இருக்கும், சோலார் லைட் இருக்கும். மக்களை இங்கே பாருங்கள், இந்த சைட்டு உள்ளே நம்ம வரணும் அப்படின்னு சொன்னால் ஒரு 2-3 வழிகள் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் காட்டாங்குளத்தூர் சிவானந்த குருகுலம்க்கு நியர்பை வந்து ஒரு ரோடு வருதுங்க. ஜிஎஸ்டியிலேருந்து த்ரோட்டா வந்து உங்களுக்கு மறைமலை நகர்லேருந்து ஒரு ரோடு வருது. எஸ்ஆர்எம்லேருந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு பின்புறத்தில் வந்து ஒரு ரோடு வருது. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட வந்து ஜிஎஸ்டியிலேருந்து 1.8 கிலோமீட்டர்ஸில் நம்ம வந்து உள்ளே வந்துடலாம். பஸ்ஸு போக்குவரத்து, ஆட்டோ போக்குவரத்து, ஷேர் ஆட்டோ போக்குவரத்துலாம் உள்ளே இருக்கிறதுனால இந்த சைட்டுக்கு வந்து நம்ம வந்து ஈஸியாக வந்துடலாம். இதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி, எஸ்ஆர்எம் ஹாஸ்பிட்டல் அண்ட் எஸ்ஆர்எம் குளோபல் ஹாஸ்பிட்டல் இருக்குது. அது பக்கமாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு டிமார்ட் இருக்குது, ரிலையன்ஸ் ஃப்ரெஷ் இருக்குது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வேர்ல்டு புகழ்பெற்ற மகேந்திரா வேர்ல்டு சிட்டி இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 21 புகழ்பெற்ற கம்பெனிகள்லாம் இருக்கு. வணக்கம் என் அன்பு மக்களே, வெல்கம் டு குஷி பிசி யூடியூப் சேனல். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி சூப்பர்மான ஒரு சைட்ல மீட் பண்றேன்னு சொல்லியிருந்தேன். இந்த சைட்டு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கிரீஷ் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டி வழங்கும் தேவகி அம்பாள் நகர். இது எங்க இருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்ம வந்து இங்க இப்போ ஆன் ரோட்ல தான் இருக்கோம். சதாசிவம் சாலை அதுக்கு பேரு. இது வந்து மறைமலை நகர்ல இருக்கு. சிவானந்தா குருகுலம் இருக்கிற பேக் சைடு வந்து நம்ம வந்து வந்திருக்கிறோம். கிட்டத்தட்ட 1.8 கிலோமீட்டர்ஸ்ல நம்ம இருக்கோம். இங்க R118 பஸ் போக்குவரத்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த புகழ்பெற்ற இடத்துல அமைஞ்சிருக்கிற இந்த சைட்டினுடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோ உள்ள போலாம். இந்த சூப்பர் சைட்ல என்னெல்லாம் அமெண்டிஸ் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்றத ஒரு முறை பார்த்துருவோம். இது வந்து ஒரு கேட்டட் கம்யூனிட்டி பாருங்க. இது வந்து ப்ரீ லான்ச் இப்போ ரெடி ஆகிட்டு இருக்கு. மிஷின்லாம் போயிட்டு இருக்கு. தார் ரோடெலாம் போட்டுன்னு இருக்காங்க. ரோடு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 30 அடி ரோடு, 24 அடி ரோடு. கிரீஷனுடைய அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா, ஒரு சைட்டை வந்து மக்கள்கிட்ட கொடுக்கும்பொழுது அனைத்து வசதிகளையும் பண்ணி கொடுப்பாங்க. இங்கே வந்து வாட்டர் சோர்ஸ் இருக்கும், இபி இருக்கும், சோலார் லைட் இருக்கும், நிழல் தரும் மரங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் ரெசிடென்சியல் ஏரியா. உங்களுக்கு பக்கத்திலேயே வந்து போக்குவரத்து வசதிகள் அமைகிற மாதிரியான சைட்டை தான் இவங்க வந்து பண்ணி கொடுப்பாங்க. மக்களை இந்த சைட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட வந்து 2.5 ஏக்கரால இருக்குது. இது வந்து ஒன்றும் வந்து ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து பிளாட்ஸ் வந்து பிரிச்சிருக்காங்க. 800, 1000, 1200, 1800 இது மாதிரி படிப்படியாக வந்து இருக்குது. கிரவுண்ட் வாட்டர் அற்புதமாக இருக்குது. ஒரு 20 அடியிலே வந்து குடி தண்ணீர் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற வீடுகளில் வந்து சொல்லியிருக்காங்க. இது செம்மண் பூமி, மழை தண்ணி வெள்ளம் அதில் வந்தால் கூட இங்கே வந்து தேங்காதபடிக்கு வந்து இந்த செம்மண் பூமி அமைஞ்சிருக்கு. இந்த சூழ்நிலையில் இந்த ப்ரீ லான்ச் நடக்கிற இந்த சூழ்நிலையில், இந்த ஒர்க் நடக்கிற இந்த சூழ்நிலையில் நீங்கள் வந்து இங்கே புக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தேவையான சைஸும் கிடைக்கும், தேவையான டைரக்ஷனும் கிடைக்கும். மக்களை இங்கே பாருங்கள், இந்த சைட்டு உள்ளே நம்ம வரணும் அப்படின்னு சொன்னால் ஒரு 2-3 வழிகள் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் காட்டாங்குளத்தூர் சிவானந்த குருகுலம்க்கு நியர்பை வந்து ஒரு ரோடு வருதுங்க. ஜிஎஸ்டியிலேருந்து த்ரோட்டா வந்து உங்களுக்கு மறைமலை நகர்லேருந்து ஒரு ரோடு வருது. எஸ்ஆர்எம்லேருந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு பின்புறத்தில் வந்து ஒரு ரோடு வருது. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட வந்து ஜிஎஸ்டியிலேருந்து 1.8 கிலோமீட்டர்ஸில் நம்ம வந்து உள்ளே வந்துடலாம். பஸ்ஸு போக்குவரத்து, ஆட்டோ போக்குவரத்து, ஷேர் ஆட்டோ போக்குவரத்துலாம் உள்ளே இருக்கிறதுனால இந்த சைட்டுக்கு வந்து நம்ம வந்து ஈஸியாக வந்துடலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மறைமலை நகரில் வந்து பஸ் ஸ்டாப் இருக்குது. அங்கேருந்து நம்ம பஸ்ஸு பிடிச்சி நம்ம உள்ளே வந்துடலாம். இந்த சைட்லேருந்து ஒரு 100 மீட்டர் நம்ம வெளியே போனோம் அப்படின்னு சொன்னால் நம்ம பஸ் ஸ்டாப் இருக்குது. R188 வழித்தடம் வந்து பஸ் போக்குவரத்து இங்கே நடந்துட்டுருக்கு. இந்த இடத்த சுற்றி வந்து போக்குவரத்து ஃபெசிலிட்டிஸ் வந்து பார்க்க போனால் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தாம்பரம்லேருந்து வண்டலூர் வந்துட்டால் புதிய பேருந்து நிலையம் வந்துடும். புதிய பேருந்து நிலையம் நியர்பை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு OMR கனெக்டிவிட்டி அண்ட் ஈசிஆர் கனெக்டிவிட்டி வந்துடுது. அந்த ஈசிஆர்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகாபலிபுரம், கல்பாக்கம், பாண்டிச்சேரி அப்படி ஒன்று போயிடும். வண்டலூர்லேருந்து த்ரோட்டா ஜிஎஸ்டி ரோடு பிடிச்சி போனீங்க அப்படின்னு சொன்னால் செங்கல்பட்டு வந்துடும். செங்கல்பட்டுலேருந்து லெஃப்ட்டில் வந்து பூஞ்சேரி நெடுஞ்சாலை வந்து இப்போ உருவாகிட்டு இருக்குது. இப்போ செங்கல்பட்டுலேருந்து த்ரோட்டு உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு மதுராந்தகம், மேல்மருவத்தூர் அண்டு திருச்சி, திண்டுக்கல், மதுரை இது மாதிரி வந்து போயிடும். சுற்றிலும் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய ஹைவேஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கிற இந்த இடத்துல தான் நம்மளோட லேண்ட் வந்து அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லைங்க, இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 10 வழி சாலை வந்து கிட்டத்தட்ட பெரிய சாலைகளை இணைக்கிற வேலைகள் நடந்துட்டு இருக்குது. பூந்தமல்லியிலேருந்து கூட நம்ம வந்து இந்த சைடு வந்துடலாம். பூந்தமல்லி தொட்டிங்கன்னா உங்களுக்கு பெங்களூர் சைடு வந்து ஆக்சஸ் இருக்குது. இது போல் பெரிய பெரிய ஹைவேலாம் வந்து கனெக்ட் ஆகிறதுனால
இந்த இடத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்னும் ஒரு 2 இயர்ஸில் ஒரு 3 மடங்கு 4 மடங்கு அப்ரிசியேஷன் பெரிய லெவலில் வருங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தாம்பரம் வந்து ஒரு பெரிய ஜங்ஷன். தாம்பரத்துலேருந்து அடுத்து வந்து புதிய பேருந்து நிலையம், கிளாம்பாக்கம் புதிய பேருந்து நிலையம் இங்கே தான் இருக்குது. ஸ்ரீராம் ஐடி பார்க் இருக்குது. அதில் அசஞ்சர் போன்ற உலக புகழ்பெற்ற கம்பெனிகள் வந்து இங்கே வந்து நிறைஞ்சிருக்கு. இதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி, எஸ்ஆர்எம் ஹாஸ்பிட்டல் அண்ட் எஸ்ஆர்எம் குளோபல் ஹாஸ்பிட்டல் இருக்குது. அது பக்கமாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு டிமார்ட் இருக்குது, ரிலையன்ஸ் ஃப்ரெஷ் இருக்குது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வேர்ல்டு புகழ்பெற்ற மகேந்திரா வேர்ல்டு சிட்டி இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 21 புகழ்பெற்ற கம்பெனிகள்லாம் இருக்கு. இங்க குவாலிட்டியான ஸ்கூல்ஸ் எல்லாம் அமைஞ்சிருக்கு. ஜேஆர்கே ஸ்கூல்ஸ் அமைஞ்சிருக்கு அண்ட் மகரிஷி வித்யா மந்திர் ஸ்கூல் அமைஞ்சிருக்கு. இன்னும் பல ஸ்கூல்ஸ் எல்லாம் இருக்கு. இங்க குவாலிட்டியான காலேஜஸும் இருக்கு. உங்களுக்கு விஐடி காலேஜ் இருக்கு, கிரசன்ட் காலேஜ் இருக்கு அண்ட் எஸ்ஆர்எம் இருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க ரயில் போக்குவரத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பீச்ல இருந்து தாம்பரம் த்ரூ செங்கல்பட்டு வரையும் வந்து ரெகுலர் ட்ரெயின் போக்குவரத்து இங்க நடந்துட்டு இருக்கு. உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இங்க ஜிஆர்டி வந்தாச்சு, கல்யாண் ஜுவல்லரி வந்தாச்சு அண்ட் ஜோகோக்கு நம்ம வந்து பேக் சைடில், ஜோகோ ஐடி பார்க்குக்கு பேக் சைடில் இருக்கோம். ஜோகோ வந்து இங்கே வந்து பன்மடங்கு வந்து இடம் வாங்கி போட்டு டெவலப்மெண்ட்டுக்காக இது பண்ணுறாங்க. இந்த டெவலப்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சைட்டில் இருக்கிற பிளாட்ஸுகளுக்கு நல்ல அப்ரிசியேஷன் கொடுக்கும். இந்த பகுதி பார்த்தீங்க அப்படின்னா மறைமலை நகராட்சிக்கு உட்பட்ட பகுதி. இது வந்து சிஎம்டிஏ லிமிட்டில் இருக்கிற ரேரா அப்ரூவ்டு பிளாட்ஸு. இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய அட்வான்டேஜஸ் பண்ணி கொடுக்குறாங்க. சாலை வசதி பண்ணி தராங்க, நிழல் தரும் மரங்கள் கொடுக்குறாங்க, இபி வசதி, சோலார் விளக்குகள் அண்டு வாட்டர் ஃபெசிலிட்டிஸு, கேட்டட் கம்யூனிட்டி, செக்யூரிட்டி, இவ்வளோ அமைப்புகளும் பண்ணி கொடுக்குற இவங்க ஒரு ப்ரைஸ் நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. அதுதான் வந்து 3,999 வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து லோன் வசதியும் பண்ணி தராங்க. உங்களுக்கு வந்து ப்ரொஃபைல் ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னால் வித்தின் 20 டேஸில் உங்களுக்கு பேங்க் லோன் கிடைச்சிடும். மக்களே பாருங்க, சிஎம்டி லிமிட்டில் ஜிஎஸ்டி ரோடுக்கு வெறும் அருகாமையில் உங்களுக்கு ரயில் போக்குவரத்து, புதிய பேருந்து நிலை போக்குவரத்து, நிறைய கனெக்டிவிட்டி இருக்கிற இந்த ஏரியாவில் கிட்டத்தட்ட ஒரு 32 லட்சத்துல ஒரு மனை கிடைக்குது அப்படின்னு சொன்னா பெரிய லக்குங்க. மக்களே, இந்த ஸ்கிரீன்ல தெரியுற நம்பரை வந்து நீங்க தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா உங்களுக்கு போதிய விவரங்கள் கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு ஃப்ரீ சைட் விசிட்டுக்கு கேப் வசதியும் பண்ணி தராங்க. வாங்க, புக் பண்ணுங்க, உங்க கனவு மனையை நினைவாக்கி கொள்ளுங்க. இது வரைக்கும் இந்த சைட்டோட ரிவ்யூ நீங்க வந்து பார்த்துருப்பீங்க, கேட்டிருப்பீங்க, ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது மாதிரி வீடியோ நீங்க தொடர்ந்து பார்க்கறதுக்கு குஷிபிசி சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் இதே மாதிரியான ஒரு நல்ல பதிவில், நல்ல சைட்ல, நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நீங்க குஷியா இருங்க, பிஸியா இருங்க. தேங்க்யூ வெரி மச்.